வெல்கம் டு Dhiksha Aari Works. இன்னைக்கு நம்ம ஒரு bridal neck design தாங்க பார்க்க போறோம். சோ நான் ஆல்ரெடி 2 லைன் வந்து ஜரியில இந்த மாதிரி neck outline நான் போட்டு முடிச்சிருக்கேன். சோ இதுக்கு அப்புறம் நம்ம என்ன டிசைன் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. bell ஐகானையும் click பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு லைன் வந்து பைப்பிங் thread வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதுக்கு மேலே நம்ம silk thread வச்சு ஒரு லோட் ஒன்னு கொடுக்க போறோம். சோ saree கலர்ல நான் டபுள் ஸ்டாண்ட் வந்து silk thread வந்து எடுத்துர்க்கேன். சோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணா பிசிறு தெரியாம அப்படிங்கிட்டு இப்போ பார்க்கலாம். சோ இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு 3 ஸ்டிச்சஸ் வந்து நான் இந்த மாதிரி ப்ளைனா போட்டுக்கறேன். 1 2 and 3 இந்த 3 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம மேலே எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அது பக்கத்துலயே மறுபடியும் ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச் ஒன்னு போட்டுக்கோங்க. சோ silk thread போடும்போது கொஞ்சம் பிசிறல அங்கங்க மாட்டும் நீடில். சோ அதெல்லாம் கரெக்ட்டா எடுத்து விட்டு போடுங்க அப்பதான் நீட்டா இருக்கும். மறுபடியும் கீழ எங்க முடிச்சமோ அதே இடத்துக்கு ஒரு ஸ்டிட்ச் போட்டு மேலே எங்க போட்டமோ அது பக்கத்துலயே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஒரு லாக்கிங் ஸ்டிட்ச் ஒன்னு அதுவும் பக்கத்துலயே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீழ போடும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சஸ்க்கு நேரா கீழயே போட்டு வரணும். சோ ஒன்னு உள்ளேயும் ஒன்னு வெளியவும் அந்த மாதிரி தள்ளி தள்ளி போட்றாதீங்க. பார்க்க அன்ஈவனா இருக்கும் நல்லா இருக்காது. சோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்க்கு கிட்டயே கீழ கரெக்ட்டா அந்த ரோப் ஒட்டியே நீங்க போடிங்கனா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா மேலே எந்த பிசிறும் தெரியாம நமக்கு நீட்டா கவர் ஆயிருச்சு. சோ நல்ல கிராஸும் கிடைக்கும் இந்த மாதிரி போடும்போது. சோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லா கொடுத்து முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா பார்க்கவே நல்லா அழகா இருக்கும், நீட்டாவும் இருக்கும். சோ நல்ல கிராஸாவும் கிடைக்கும் நமக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்ல கிராஸா நீட்டா இருக்கும். சோ இது ஃபுல்லா இதே மாதிரி கொடுத்து முடிச்சிட்டு நீங்க இதுக்கு அடுத்து வேணா ஒரு லைன் வந்து ப்ளைனா கொடுத்து முடிச்சுக்கலாம். சோ இது முடிச்சிட்டு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா நீட்டா அழகா இருக்கு. நீங்க ஒரு லைன் வந்து silk threadல இதுக்கு அவுட்லைன் கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் நீட்டா இருக்கும். சோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு லைன் sugar bead வந்து வெச்சுக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் iron needle தான் எடுத்துர்க்கேன். சோ இந்த iron needle எடுத்து நம்ம வைக்கும்போது பீடும் நிறைய நம்ம லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 2 பீடா வெச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் sewing thread தான் யூஸ் பண்றேன். சோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே sewing thread தான் யூஸ் பண்றேன். 2 பீடா வெச்சு அந்த பீட் எங்க முடியுதோ கரெக்ட்டா அந்த இடத்துல நீடில விட்டு நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி பீட் வந்து நல்லா நெருக்கமா நீட்டா கிடைக்கும். சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ இத முடிச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதை பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து நான் ஸ்டோன் செயின் வந்து வெச்சிட்டு இருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தான் இது. இது வந்து கோல்ட் கலர். சோ வீடியோல அவ்வளவா தெரியல. இதுக்கும் பாத்தீங்கன்னா நான் iron needle தான் யூஸ் பண்றேன். இதுக்கு வந்து நான் பட்டன் ஹோல் ஸ்டிட்சை வெச்சு ஒவ்வொரு ஸ்டோனுக்கு சென்டர்ல இருக்கிற கேப்ல வந்து நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கறேன். சோ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் வெச்சு நம்ம போடும்போது ரொம்பவே ஈஸியா போட முடியும் நம்மளால. சோ இந்த நீடில் யூஸ் பண்றனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா கொஞ்சம் ஸ்பீடாவும் பண்ண முடியுது. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படினா சோ மறுபடியும் ஒரு பைப்பிங் ரோப் அட்டாச் பண்ணிட்டு நான் இந்த வாட்டி வந்து பீட்ல வந்து நம்ம லோடிங் ஸ்டிட்ச் கொடுத்துக்கலாம். அதுக்கு சோ இங்க இருந்து thread எடுத்துட்டு 2 பீட் மட்டும் வெச்சிட்டு கொஞ்சம் கிராஸா வெச்சிட்டு ஒரு ஸ்டிட்ச் போட்டு ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலே ஸ்டிட்சை கொண்டு போய் அங்கேயே ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம 4 பீட் கொடுத்துக்கலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் 2 கொடுத்து கிராஸா கொடுத்தோம். இப்போ அதுக்கு அடுத்து நான் வந்து 4 கொடுத்துக்கலாம். சோ மறுபடியும் அதே மாதிரி மேலே ஸ்டிட்ச் போட்டு ஒரு லாக்கிங் ஸ்டிட்ச் ஒன்னு போட்டுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எந்த டைரக்ஷன்ல இருந்து எப்படி பீட் கொடுக்கறீங்களோ சோ அதே டைரக்ஷன்ல மேலே இருந்து கொடுத்தா நீங்க மேலே இருந்து கொடுங்க. கீழ இருந்து நீங்க மேலே கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி கீழ வந்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து நீங்க மேலே வந்து பீட் கொடுங்க. சோ நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே மாதிரியே கடைசி வரைக்கும் போங்க. ஒரே மாதிரி கொடுக்கும்போது தான் நமக்கு பார்க்கவும் நல்லா நீட்டா அழகா இருக்கும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் 2 பீட் கொடுத்துட்டு அப்புறம் 4 பீட் கொடுத்தோம். அப்புறம் 5 பீட் கொடுத்து முடிச்சிட்டு இப்போ 6 பீட் வைக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல கிராஸ் வந்து நமக்கு கிடைக்குது. மேலே இருந்து கீழ அந்த பீடோட கீழ் பக்கம் நல்ல கிராஸ் வர அளவுக்கு உங்களுக்கு எத்தனை பீட் வேணுமோ அந்த மாதிரி நீங்க பீட் வெச்சுக்கோங்க. சோ அத வந்து நீங்க கவுண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு வாட்டியும் 5 or 6 உங்களுக்கு எவ்வளவு கரெக்ட்டா இருக்கோ அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வெச்சிட்டே வந்தீங்கன்னா கரெக்ட்டா வரும் உங்களுக்கு. சப்போஸ் உங்க பீட் அன்ஈவனா இருந்துச்சுனா
நீங்கள் அது வச்சு பாருங்கள், ஸ்டிச் போட்டு பாருங்கள். கரெக்டாக வந்ததுன்னா நீங்கள் அதே அளவு வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு பீட் கம்மியோ அல்லது எச்சோ பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்பர் 3ல் வந்து ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். இதை வந்து மேலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி த்ரெட் எடுத்து ஒரு பீடு வச்சுட்டு லாக் போட்டு மறுபடியும் ஒரு சின்ன ப்ளைனாக ஒரு ஸ்டிச்சு போட்டு மறுபடியும் ஒரு பீடு வச்சு லாக் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 2 பீடுக்கும் நடுவில் கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு சுகர் பீடு வந்து நம்ம வைக்கிற அளவுக்கு வந்து சென்டரில் வந்து நான் கேப் விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டிச்சு வந்து நீங்கள் ப்ளைனாக போட்டாவே போதும், சுகர் பீடு வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கேப் இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த நெக்லைன் சுற்றியுமே நம்ம வச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. இப்போ பார்த்திங்கன்னா நான் சுகர் பீட் எடுத்திருக்கேன். இப்போ இங்கேருந்து நம்ம த்ரெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் பீடை சுற்றியுமே நம்ம 2 பீடாக வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் அதுக்காக தான் ஒரு சுகர் பீட் போகிற அளவுக்கு கேப் விட்டு வைங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக லாக் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டு வெளியே இழுத்திங்கன்னா அந்த நம்ம வச்ச சுகர் பீடு வந்து அந்த இடத்துக்கு அப்படியே நிற்கும். அப்புறம் மறுபடியும் இங்கே கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஷேப் நமக்கு நீட்டாக அழகாக கிடைக்கும். ஸோ இந்த நெக்லைன் சுற்றியும் நம்ம இதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே உள்ளே கொடுத்துட்டு இந்த அளவுக்கு பீடு வேணுமோ கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லாக்கிங் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. மறுபடியும் வெளியே கொண்டு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீட் கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். நல்லா நீட்டான அழகாகவும் இருக்குது இந்த லுக்கு. ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை சுற்றியுமே நம்ம ஒரு லைன், இது அப்படியே விடுறதை விட இதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ மறுபடியும் அந்த சாரீ கலர்லேயே தான் எடுத்திருக்கேன். இதுவும் டபுள் ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த குட்டி குட்டி கர்வை சுற்றியுமே நம்ம ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு ரொம்ப குட்டி கர்வாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்டிச்சஸும் நீங்கள் ரொம்ப குட்டியாக போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா அந்த கர்வே வந்து உங்களுக்கு அழகாக தெரியாது. ஸோ அந்த ஷார்ப் எட்ஜுக்குள்ளெல்லாம் நல்லா உள்ள நீடில் விட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்திங்கன்னா தான் அந்த ஷார்ப் எட்ஜும் உங்களுக்கு தெரியும் நல்லா. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த சில்க் த்ரெட் போடும்போது கொஞ்சம் அந்த பிசுறு வந்து நீடில் வந்து மாட்டும். ஸோ மாட்டுச்சுன்னா நீடில் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே விட்டு போடுங்க. அப்படியே இழுத்திங்கன்னா த்ரெட்டு வந்து கட் ஆயிரும். ஸோ நம்ம நாட் போட்டு தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நல்லா நீட்டாக அந்த த்ரெட்டு கொடுத்தங்காட்டிக்கு தான் நமக்கு அந்த டிசைன் வந்து நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கடுத்து வந்து சிம்பிளாக ஒரு புட்டா தான் வச்சுருக்கேன். ரவுண்ட் பீடு வச்சுட்டு சுகர் பீடு வச்சுட்டு அதை சுற்றி ஒரு லைன் த்ரெட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு புட்டா தான், ஆனால் அதுவும் பார்க்க நமக்கு நீட்டாக கிராண்ட் லுக்காக கிடைக்கிது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோஸ் கொடுக்குறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு அதிலே ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஸோ இதுக்கான ரேட் எவ்வளோங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.